Hello friends. So last video la pathina dividend conquer ku or example onu paathirundom. So adhe dividend conquer la இன்னொரு example பார்க்கறோம். So இன்னொரு clear understanding கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு problem பார்க்கறோம். So that நீங்க next இன்னொரு problem பார்க்கும்போது எப்படி approach பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக dividend conquer ல second algorithm இன்னொரு algorithm பார்க்க போறோம். So இந்த algorithm வந்து common algorithm தான். First நம்ம question description வந்து எழுதிடலாம். So example நமக்கு வந்து ஒரு array இருக்கு. என்ன 1 -2 8 -1 8 -5 இது வந்து ஒரு அரே. இப்போ இந்த அரேல என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த 81 மட்டும் ஒரு சப்ஸ்ட்ரிங், இந்த 1 மட்டுமே ஒரு சப்ஸ்ட்ரிங், இந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே ஒவ்வொரு சப்ஸ்ட்ரிங். ஸோ இது -1 இந்த 1ங்கிறது -2 8 -1 8 5ங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங். எகைன் இந்த 1, -2 ஒரு சப்ஸ்ட்ரிங், 1, -2, 8 ஒரு சப்ஸ்ட்ரிங், இந்த 4 ஒரு சப்ஸ்ட்ரிங், 5 இது 6மே ஒரு சப்ஸ்ட்ரிங். அதே மாதிரி இந்த 1 2 -2 8 ஒரு சப்ஸ்ட்ரிங், -2 8 1 -2 8 8 இந்த மாதிரி. அதே மாதிரி 8 -1 -1 8 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் நம்மளுக்கு மல்டிபிள் சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா இதுல எந்த சப்ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணுனா நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணனா 1, இந்த 1 மட்டும் கன்சிடர் பண்ணா எனக்கு 1 தான் சப்ஸ்ட்ரிங். பட் எக்ஸாம்பிள் எனக்கு 8 இருக்கு, 8 வந்து 1ஓட பெருசு. ஸோ இந்த 8 மட்டும் எடுத்துட்டேன்னா எனக்கு 8 கிடைக்கும். பட் இதே வந்து நான் இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணனா, எக்ஸாம்பிள் இந்த 8 -1 8 இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 15 கிடைக்கும். 8 + 8 15 -1 4 சாரி 8 + 8 16 -1 15. ஸோ 15 தான் எனக்கு ஆன்சர். ஸோ இந்த 15 தான் வந்து இதில் சப்ஸ்ட்ரிங். ஸோ இதில் வேற எந்த நம்பர் இன்க்ளூட் பண்ணாலும் இதோட கம்மியாயிரும். ஸோ இது கூட இதை இன்க்ளூட் பண்ணாலும் 10 ஆயிரும், இல்லை இது கூட இன்க்ளூட் பண்ணாலும் 15ல 13 ஆயிரும், ப்ளஸ் இது ஒன்னாலும் 14 தான் வரும். நம்மளுக்கு சப்ஸ்ட்ரிங் வந்து 14 தான். இன்கேஸ் இந்த எலிமெண்ட் 3 இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த 4 சேர்ந்ததான் சப்ஸ்ட்ரிங், மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங். ஏன்னா 8 + 8 16 -1 15 -2 13 + 3 16. ஸோ 16 சப்ஸ்ட்ரிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து டிவிடெண்ட் கான்கர்ல நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அரே இருக்கு. இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம பண்ணா என்ன அப்ரோச், அது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு சப்ஸ்ட்ரிங்னு பார்த்தோம். ஸோ அப்போ இனிஷியலாக வந்து சம் இல்லைனா லைக் ஹையஸ்ட் சம் பார்க்குறோம். சம் வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல i = 0ல இருந்து i <n வரைக்கும் போனோம். அடுத்த ஃபார் லூப்ல j = i ல இருந்து j <n வரைக்கும் போனோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஸோ சம் 1 ஹையஸ்ட் எலிமெண்ட் பாக்குறீங்க. ஹையஸ்ட் எலிமெண்ட் = இனிஷியலா -∞ இருக்கும். இந்த சம் வந்து இதோட பெருசா இருந்துச்சுன்னா இதை மாத்திக்கிறோம். ஸோ அப்போ வந்து 1 ஆயிரும். அடுத்த எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுவீங்க -2, சம் வந்து -2 + 1 which is -1. ஸோ இது வந்து ஹையஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. ஸோ ஹையஸ்ட் எலிமெண்ட் 1 தான் ரிமைனா இருக்கும். இப்போ அடுத்து 8 ஆட் பண்றீங்க, 7 இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா வந்துட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு நம்பரா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கூட ஆட் பண்றீங்க, மொத்தமா ஒரு டைம் ஆட் பண்ணுவீங்க, இல்ல இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே பார்த்துருவோம். ஸோ -1 லைக் 1 -2 8 இதுல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 8 தான் பெருசா வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்டா ஒரு ஐட்ரேட் பண்றீங்க. ஸோ ஒரு எலிமெண்ட் ஐட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் எலிமெண்ட் கிடைச்சிருக்கும், 8ன்னு கிடைச்சிருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஐட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ வந்து -1 8 வந்து 8ஓட பெருசு இல்ல. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இன்க்ளூட் பண்ணுவீங்க, அடுத்து 4 நம்பர் இன்க்ளூட் பண்ணுவீங்க, 5 நம்பர் இன்க்ளூட் பண்ணுவீங்க, 6 நம்பர் இன்க்ளூட் பண்ணுவீங்க. அடுத்து இது கிடையாது. அடுத்து செகண்ட் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் எடுத்துப்பீங்க. இப்போ செகண்ட் 2 -8 இன்க்ளூட் பண்ணுவீங்க. 2 -8 இன்க்ளூட் பண்ணா 6 கிடையாது. அகைன் 2 -8 -1 போடுவீங்க. 2 -8 -1 உங்களுக்கு 5 கிடைக்கும், அதுவும் கிடையாது. இப்போ -2 8 -1 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 13 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் எலிமெண்ட் 13 ஆயிடுச்சு. அடுத்து 5 ஆட் பண்ணும்போது அதோட கம்மியாக தான் வரும். ஸோ இது முடிஞ்சு. அடுத்த ஐட்ரேஷன்ல 8 -1 7 தான் வரும். ஸோ மேக்ஸிமம் கிடையாது. அடுத்த ஐட்ரேஷன்ல 8 -1 இந்த 8 இப்போ வந்து 15 கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எலிமெண்ட். அடுத்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. அடுத்து இது மூணையும் பார்ப்பீங்க, இது ரெண்டையும் பார்ப்பீங்க. ஸோ எதுவுமே ஹையஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. ஸோ ஹையஸ்ட் எலிமெண்ட் இஸ் 15 which is using this 3 numbers. இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ல. ஸோ இந்த அல்காரிதமும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் கோடு. ஸோ இந்த கோடை நான் ரன் பண்ணியிருக்கேன்.
இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு அரே எடுத்திருக்கோம். நம்ம பார்த்த அதே எலிமெண்ட்ஸ் 1 -2 8 -1 5 அப்படின்னு -5 எடுத்திருக்கோம். இதுல வந்து மேக்ஸ் சப் அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா நம்பர் ஆஃப் லென்த் கால்குலேட் பண்ணிட்டு இந்த மேக்ஸிமம் சப் அரே இனிஷியலா வந்து -∞ அசைன் பண்ணிருக்கோம். ஏன்னா மைனஸ்ல வேல்யூ இருந்தாலும் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும், 0 கிடையாது. இன்கேஸ் எல்லா நம்பருமே மைனஸ்ல இருந்தாலும் எந்த லீஸ்ட் நம்பர் மைனஸ்ல எடுத்துட்டு அது கொடுக்குறோமோ அதான் வந்து லைக் மினிமம் சம். அதனால நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கனால -∞ வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூவா எடுத்துக்கிட்டோம். அண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் 0 எண்ட் 0ன்னு வச்சிருக்கோம். லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் அதாவது ஐ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் போனோம் அப்படின்னா கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போனோம், ஒவ்வொரு எலிமெண்டா ப்ரெஸ் பண்றோம். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க மேக்ஸிமம் சம் வந்து 0. அண்ட் தென் லெஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து எடுத்துக்கிறோம். ரைட் வந்து லைக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம பார்த்தா அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து n வரைக்கும் போகுது. அந்த நம்பர் கூட நான் கரண்ட் நம்பர் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணி அந்த நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா லைக் அந்த மேக்ஸிமம் சப் அரே சம் இனிஷியலா மினிமம் வேல்யூ வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இங்க இந்த -∞ வச்சிருந்தோம்ல. ஸோ இங்க சம்ம ஆட் பண்றீங்க. ஆட் பண்ற சம் லோக்கல் சம் இங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சம் வந்து நீங்க பார்த்த சம்மோட லைக் நீங்க ஆல்ரெடி ஹையஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்க வச்சிருக்க சம்மை விட அதிகமா வந்துச்சுன்னா அதை வந்து ரன்னிங் விண்டோ சம்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சம் என்ன கிடைக்கும், நீங்க இது வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணாலே என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எண்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். இந்த ஸ்டார்ட் எண்ட் எதுக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்கேஸ் இண்டெக்ஸ் வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எங்க இருந்து எங்க வந்ததுல மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும். ஸோ எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் சம் கிடைக்குது அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த 3 நம்பர் ஆட் பண்ணும்போது தான் கிடைக்கும். 8 + 8 -1 15 கிடைச்சிருக்கும். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பாத்தீங்கன்னா n². ஏன் n² அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபார் லூப் இருக்கு, இங்க ஒரு ஃபார் லூப் இருக்கு. ஸோ விச் இஸ் டபுள் ஃபார் லூப், nested for loop. ஸோ இங்க லைக் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் n இருக்குன்னா இங்கேயும் ஒரு n இருக்கும். ஸோ n × n. ஸோ இங்க ஒரு ஐட்ரேஷனுக்கு இங்க n ஐட்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்க n ஐட்ரேஷனுக்கு n × n ஐட்ரேஷன் கிடைக்கும். n × n = n². ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா big O of n² அப்படிங்கிறதா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, வேற ஏதாவது டெக்னிக்ல வந்து நம்ம இதோட கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ஏன்னா n² அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான காம்ப்ளெக்சிட்டி தான். லைக் ரொம்ப நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அதிகமாகும் போது இந்த n² அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பிக் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அடுத்த அப்ரோச்சா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டிவிடெண்ட் கான்கர் அப்படிங்கிறது போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு எகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் கான்கர் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிட்டு அங்கேருந்து சால்வ் பண்ணிட்டு அதை மர்ஜ் பண்ணிட்டு வந்து ஃபைனலாக டோட்டல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எகெயின் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 -2 8 -1 8 -5. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம டிபெண்ட்ஸ் லைக் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. லைக் மிட் வந்து n+1 இல்லை என்ன அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து mid+1 ஒரு சிலது லைக் மிட் வந்து முன்னாடி வரும், இல்லை ஒரு இதில் மிட் வந்து பின்னாடி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் ஸோ எக்ஸாம்பிள் இதில் டிவைட் பண்ணீங்கன்னா எகெயின் இதை வந்து எகெயின் சப்டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ரைட் சப்பரே பார்க்குறீங்க, லெஃப்ட் சப்பரே பார்க்குறீங்க. ஒரு சில அப்ரோச்சில் வந்து மிடில் எலிமெண்ட்டை விட்டுட்டு ரைட்லையும் பார்ப்பாங்க, லெஃப்ட்லையும் பார்ப்பாங்க. அண்ட் தென் ரெண்டையும் சேர்த்து பார்ப்பாங்க, மிடில் இன்புட் சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ இதோட அப்ரோச்சை வந்து நம்ம அல்காரிதம் பார்த்துட்டு நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அரே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அல்காரிதம் கூட நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். அல்காரிதம் உங்களுக்கு டேரெக்டாக லைக் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் நம்ம அப்படின்னா சப்டிவைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், சப்டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே அரே இருக்கு. இந்த மேக்ஸிமம் சப் அரே அப்படிங்கிற அல்காரிதம்க்கு வந்து நம்ம ப்ராப்ளமாக கொடுக்குறோம். நம்மளோட அரேவை கொடுக்குறோம். அரேல என்ன இருக்கு, அரே 0 n-1. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ 0லேருந்து அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் சப் அரே. மேக்ஸிமம் சப் அரேல என்ன பண்றோம், இனிஷியலா ஒரு பேஸ் கேஸ். ஸோ இந்த L > H. ஸோ இது ஒரு சில கேஸ்ல வரும். ஏன்னா நம்ம வந்து அனுப்புறது min-1 அனுப்பியிருப்போம். ஸோ L m-1 அனுப்பிச்சிருப்போம். ஸோ L-ஓட மேபி இந்த min-1 வந்து கம்மியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேஸ் கேஸ். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து -∞ எடுத்துக்கோ, அது வந்து இன்வாலிட் ரேஞ்சு. ஸோ ஜஸ்ட் -∞ எடுத்துக்கிறோம். அடுத்து L = H. நம்ம இங்க சப்டிவைட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது கடைசியில ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா இந்த L = H வந்திருக்கும். ஸோ ஏன்னா ஒரு எலிமெண்ட்டை நீங்க ஃபர்தரா சப்டிவைட் பண்ண முடியாது. அதுதான் ஃபைனல் லீஃப். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் லைக் அந்த சப்டிவைட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது அதுதான் லைக் ஒரு எண்டு, அதுதான் பேஸ் கேஸ். ஸோ அந்த பேஸ் கேஸ்ல L = H இருக்கும்.
ஸோ L ஈக்குவல் டு ஹெச்னு வரும்போது அதே எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக சப்டிவைட் பண்ணும்போது இதில் எது மேக்ஸிமம் எலிமெண்ட் பார்ப்பீங்க. ஸோ ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது, அதுதான் மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ அதனால இதுதான் பேஸ் கேஸ் நம்மளுக்கு. ஸோ ஓகே, இது வந்து இடையில இருக்கு. இப்போ இன்கேஸ் ஸ்டார்டிங்ல இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷ்ஷாக வரோம் அப்படின்னா, பேஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வரோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிட் எலிமெண்ட் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ் லாஸ்ட் எலிமெண்ட் டிவைடட் பை 2 மிட். அந்த மிட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்ளமா நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். நம்மளோட அப்ரோச் என்ன, டிவைட் அண்ட் கான்கர். ஸோ ப்ராப்ளம் டிவைட் பண்றோம். எப்படி டிவைட் பண்றோம், அரே, இந்த அரே பிளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல, அதாவது 0ல இருந்து மின் மைனஸ் 1 வரைக்கும் ஒரு சப் அரே, மிட் பிளஸ் 1ல இருந்து ஹை வரைக்கும் இன்னொரு சப் அரே. ஸோ 2 சப் அரேவா பிரிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இங்க வந்து 8 தான் மிட் எலிமெண்ட் அப்படின்னா, ஸோ ஏன் அப்படின்னா இது 0 1 2 3 4 5 தான் இண்டெக்ஸ். 5 plus 0 5 plus divided by 2 அப்படின்னா லைக் 5 by 2 அப்படின்னா 2 தான் உங்களுக்கு வந்துருக்கும். 2.5 2 தான் இன்டிஜர் எடுத்துக்கும். அப்போ 2னா இதுதான் நம்மளுக்கு மிட் எலிமெண்ட். ஸோ மிட் எலிமெண்ட் இது அப்படிங்கும்போது நம்ம என்ன அரேவா கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மின் மைனஸ் 1 வரைக்கும் ஒன்னாவும், இதை வந்து ஒரு அரேவாவும், இதை வந்து ஒரு அரேவாவும் பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு என்ன பண்றோம், மேக்ஸ் கிராசிங் சம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சப் அரேல பிரிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து அகைன் இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இதுல சப்டிவைட் ஆகும். ஸோ இதுல ரெண்டா பிரியும் போது இது இதாகும். ஸோ பேஸ் கேஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் 1 - 2 அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கும். 1 - 2 அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுலயும் டிவைட் ஆயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிவைட் ஆகும். இதில் 1 தான் இருக்கும். இதில் 8 5 டிவைட் ஆயிட்டு அதுக்குண்டான வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ பேஸ் கேஸ் வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக மேக்ஸ் கிராசிங் சம் இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். ஏன்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அந்த சப் ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் தெரிஞ்சிருச்சு. பட் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை மர்ஜ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம இதை பார்க்கும்போது 2 அரேவா பிரிச்சிருப்போம். மிடில் எலிமெண்ட்டை விட்டுருப்போம். ஸோ இதை வந்து கணக்கில் எடுத்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த மிடில் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் என்ன மேக்ஸிமம்னு பார்த்துட்டு இன்கேஸ் அதுலேயே ஏதோ ஒரு நம்பர் மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அங்கேயே ரிட்டர்ன் ஆயிரும். இல்லை அப்படின்னா மிடில் எலிமெண்ட்ல இருந்து ரைட் சைட் போகிறோம். ஏன்னா மிடில் எலிமெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மிடில் எலிமெண்ட்ல இருந்து ரைட் சைட் ஒரு சைடு லெஃப்ட் போகிறோம். அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்றோம். அதுல எது மினிமம் மேக்ஸிமம் பாக்குறோம். இன்கேஸ் இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்துச்சுன்னா லெஃப்ட் சப்பரேல வந்திருக்கும். இல்ல இதுல மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ரைட் சப்பரேல வந்திருக்கும். இல்ல இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாதான் மேக்ஸிமம் வருதுன்னா இது ஏதோ ஒரு இடத்துல வேல்யூல கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு சப்பரே வந்திருக்கும். ஸோ இதர் நீங்க ரைட் சைட்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா கம்பைன் பண்ணிட்டு போவீங்க. அதுல மேக்ஸிமம் வருதான்னு பாப்பீங்க. இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து கம்பேர் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருந்து இந்த சைடு கம்பேர் பண்ணும்போது ஏதாவது மிட் வேல்யூ வருதான்னு பாப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு கேப்சர் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து -8 தனியா விட்டோம். இந்த -1, -2ல நம்மளுக்கு 1 தான் மேக்ஸிமம் சப்பரே. ஏன்னா -2 கூட சேர்த்தா உங்களுக்கு -1 ஆயிரும். ஸோ இங்க 1 தான் வந்து மேக்ஸிமம் சப்பரே. அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு 8 தான் மேக்ஸிமம் சப்பரேவா இருக்கும். மிடில் எலிமெண்ட் விட்டுருப்பீங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து 1, ரைட் சைட்ல வந்து 8. ஸோ இப்போ மிடில் எலிமெண்ட்டும் சேர்த்து பார்க்கணும். ஸோ மிடில் எலிமெண்ட்ல இருந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா லெஃப்ட் போறீங்க. ஸோ மிடில் எலிமெண்ட் கூட ஒரு ஸ்டெப் லெஃப்ட் போனா -6. ஸோ 6 கூட 1 சேர்த்துனா 7. ஸோ இந்த சைடு வந்து 7 தான் மேக்ஸிமம் அரே. இது இந்த சைடு போகும்போது 8 - 1 7 + 8 15 15 - 5 10. ஸோ இதுல இடையில பார்க்கும்போது 15 தான் மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ 15 மேக்ஸிமம் எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ மூணு மேக்ஸிமம் எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சைடுக்கு 1, இந்த சைடுக்கு 8, சென்டர்ல 8யும் சேர்த்துனா 15. ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு 15 தான் மேக்ஸிமம் எலிமெண்டா கிடைக்கும். ஸோ இந்த அல்காரிதம் நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சப்பரேவா பிரிச்சுட்டே வந்துருக்கோம். மிட் எலிமெண்ட் மட்டும் விட்டுட்டு இடையில போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த சப்பரேக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஃபைனலா நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த மிடில் எலிமெண்டோட சேர்த்து அனுப்புறோம். ஸோ லோ மிட் ஹை 3 எலிமெண்ட் சேர்த்து அனுப்புறோம். இந்த மேக்ஸ் கிராசிங் சம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த மிடில் எலிமெண்ட் இருக்கு. மிடில் எலிமெண்ட்ல இருந்து லெஃப்ட் போறீங்க. லெஃப்ட் சம்க்கு லெஃப்ட்ல போறீங்க. லெஃப்ட்ல அந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணி வர சம் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க லெஃப்ட் சம்ல மேக்ஸிமம்னா அதை தூக்கி அசைன் பண்ணிடுறீங்க. இதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூஸ்ல ரைட் சைட்ல இருக்கிற சம் ஆட் பண்ணிட்டே வரீங்க. இன்கேஸ் அந்த ரைட் சைட் சம் ஏதோ ஒரு சம் மேக்ஸிமமா இருக்குன்னா இங்க வந்து மிடில் இருந்து ஹை போறீங்க, இங்க மிடில் இருந்து லோ வரீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் எலிமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா முன்னாடி வந்துட்டு இருப்பீங்க. ஸோ மிடில்ல இருந்து மைனஸ் பண்ணிருப்பீங்க. I = மிடில் இருந்து மைனஸ் பண்ணிட்டே வந்துருப்பீங்க. சாரி, இங்க மிடில் இருந்து மைனஸ் பண்ணிட்டே வந்துருப்பீங்க. ஏதோனா எல்லோட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற மாதிரி, லோவோட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்க மாதிரி. அடுத்த ஐட்ரேஷன்ல மிடில் இருந்து ஹை வரைக்கும் போகணும். ஏன்னா மிடில் இருந்து முன்னாடி பார்த்தாச்சு, இப்போ மிடில் இருந்து பின்னாடி பார்க்கணும். பின்னாடி பார்க்கும்போது அதுல ஏதாவது ஹையஸ்ட் இருந்துச்சுன்னா பார்ப்போம். இதுல பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அதுல ரைட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு கொடுத்துரும். இப்போ இதுல வந்து லெஃப்ட் சைடு மேக்ஸிமமா ரைட் சைடு மேக்ஸிமமா இல்ல லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும்
லெஃப்ட் சைடு மேக்ஸிமா ரைட் சைடு மேக்ஸிமா இல்லை லெஃப்ட் சைடு ப்ளஸ் ரைட் சைடு மைனஸ் அரே ஆஃப் மிடில். இந்த மிடில் எலிமெண்ட் இல்லாமல் மற்ற 3 மேக்ஸிமமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இது நம்ம லைக் இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது வரும். இது வந்து ஒரு கார்னர் கேஸ். இது வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மிடில் எலிமெண்ட்டையும் இங்கே நீங்கள் பார்க்குறது மிடில் எலிமெண்ட் இல்லாமல் கொடுத்துருப்போம். ஏன்னா 0லேருந்து மிடில் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்குறோம், இங்கே மிடில் எலிமெண்ட் அடுத்ததுலேருந்து ஹை வரைக்கும் கொடுக்குறோம். அப்போ மிடில் எலிமெண்ட் எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இந்த மேக்ஸ் கிராசிங் சம்மில் மிடில் எலிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி எது பெருசு அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு 3 ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சப்பரையில் ஒரு மேக்ஸிமம் சம்மு, ரைட் சப்பரையில் ஒரு மேக்ஸிமம் சம்மு, அந்த அறையில் மிடில் எலிமெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணால் வரதில் மேக்ஸிமம் சம்மு. ஸோ இதில் எது வேணாலும் மேக்ஸிமம் சம்மாக இருக்கலாம். அந்த 3ல் எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டே வந்துருக்கணும். ஒன்ஸ் என்டையர் அரேவுமே லூப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு அந்த அரேவோட மேக்ஸிமம் சம்மு வந்து கிடச்சிடும். ஸோ ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஐட்ரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு இதோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு அரேவை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளோட அரே என்ன? 1 -2 8 -1 8 -5. இதோட இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். 0 1 2 3 4 5. இதுதான் அரே, இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அல்காரிதம்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறோம்னா மேக்ஸ் சப்பரேக்கு 0 to n-1 கால் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸ் சப்பரே நான் எம்னு எடுத்துக்கிறேன். எம்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், 0 to ஸோ ஃபஸ்ட்டு அரே அனுப்பிச்சிக்கிறோம். 0 to n-1 which is 6 - 1 5 அப்படின்னு அனுப்புகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், 0 to n-1 அப்படின்னு அனுப்புகிறோம். ஸோ இங்கே மேக்ஸ் சப்பரேக்குள்ளே வருது. மேக்ஸ் சப்பரேக்குள்ளே வந்தோடனே நம்ம எல்ஏ ஹெச் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ இங்கே வந்து எல் ஈக்குவல் டு 0 ஹெச் ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எழுதியாச்சு. எல் கிரேட்டர் தென் ஹெச்சா கிடையாது, எல் 0 கிரேட்டர் தென் ஹெச் கிடையாது. ஸோ அதனால் இந்த இதில் போகாது. எல் ஈக்குவல் டு ஹெச்சும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே கிடையாதுன்னா மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து எட்ஜ் கேஸ் கிடையாது. ஸோ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஹெச் பை 2. ஸோ உங்களுக்கு மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு 0 + 5 ஈக்குவல் டு 5 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2.5. அதில் இன்டிஜர் வேல்யூன்னு எடுத்துகிட்டா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ மிடில் எலிமெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், math.max ஆஃப் எகெயின் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம், எகெயின் மேக்ஸிமம் சப் அரே எல் m-1 அண்ட் அரே m+1, h ப்ளஸ் மேக்ஸிமம் கிராஸ் சம் ஆஃப் அரே எல் mh 4 வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எகெயின் நம்ம இதை வந்து 3 ஃபங்க்ஷனாக கால் பண்ணுவோம். என்ன, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எம் ஆஃப் அரே எல் m-1 which is 2 - 1 ஈக்குவல் டு 1. இது ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம். ஸோ இதில் செகண்ட் வந்து அரே m+1 which is 3, 5. இது செகண்டு. தேர்டில் வந்து எகெயின் அரே லோ மிடில் ஹை. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணக்கூடிய கால் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இதாக கால் பண்ணியிருப்போம். ஸோ ஹெச் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் சப்பரே ஆஃப் எல் m-1 m+1, h எல் mh 3 வச்சு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இந்த மேக்ஸிமம் சப்பரே இங்கே வந்திருக்கும். ஸோ இது சப்டிவைட் ஆகும் மறுபடியும். இது வந்து எல்லாத்தையும் அசைன் பண்ணிக்கலாம். எல் ஈக்குவல் டு 0 ஹெச் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம பேஸ் கேஸ் வருமானு பார்த்தா இதுலேயும் வராது. எல் வந்து கிரேட்டர் தென் ஹெச் கிடையாது, எல் ஈக்குவல் டு ஹெச் கிடையாது. ஸோ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு 0 + 1 டிவைடட் பை 2. 0 + 1 டிவைடட் பை 2 1, 1/2 ஈக்குவல் டு 0. எகைன் வந்து நம்மளுக்கு மிடில் எலிமெண்ட் 0ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ மிடில் எலிமெண்ட் 0ன்னு கிடச்சதுக்கப்புறம் இதையும் மறுபடி 3ஆக சப்டிவைட் ஆகும். எம் ஆஃப் ஏ m-1 which is like ஃபஸ்ட்டு எல் m-1 வந்து -1 வந்துடும். அடுத்து ஏ m+1 which is 0 + 1 ப்ளஸ் ஹெச். தேர்டு அரே ஆஃப் அரே ப்ளஸ் லோ வந்து 0, மிடில் 0, ஹெச் வந்து 1. ஸோ இது வந்து அடுத்த செகண்ட் மறுபடியும் பிரியுது. ஸோ இப்போ கீழே வந்துட்டீங்க அப்படின்னா எகெயின் கீழே வந்துருச்சு. ஸோ இது உள்ளே வருது. ஸோ இப்போ வந்து எகெயின் இந்த மேக்ஸிமம் சப்பரேக்குள்ளே வந்திருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ எல் கிரேட்டர் தென் ஹெச். எல் ஈக்குவல் டு இங்கே வந்து எல் ஈக்குவல் டு 0, ஹெச் ஈக்குவல் டு -1. இப்போ வந்து எல் கிரேட்டர் தென் ஹெச்.
0 greater than -1. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்னில் என்ன பண்ணுறோம், -∞, லைக் மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்திருக்கும், இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆனோடனே நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ -∞ அப்படிங்கிறது இங்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேஸ் கேஸ் வந்துருச்சு. இந்த வேல்யூக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும். இப்போ அதில் கண்டினியூ ஆகும், அடுத்த சப்பரே வந்து கண்டினியூ ஆகும், விச் இஸ் இந்த சப்பரே. ஸோ இங்கே சப்பரே வரும்போது என்ன ஆகும், L = H, L = H. ஸோ L = H என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அரே ஆஃப் L ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ L = H, ஸோ L = ரிட்டர்ன்னா அரே ஆஃப் 1. அரே ஆஃப் 1 நம்மளுக்கு என்னது, -2. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அரே வந்து -2 -2 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு -2 ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போது செகண்ட் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்து தேர்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து லெஃப்ட் சம்மையும் எடுத்துட்டோம், ரைட் சம்மையும் எடுத்துட்டோம், வித்தவுட் இன்க்ளூடிங் மிடில் எலிமெண்ட். ஸோ இங்கே மிடில் எலிமெண்ட் அப்படிங்கிறது 0 இருக்கு. ஸோ 0 நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ 0 இன்க்ளூட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்த வேல்யூஸில் -∞. ஸோ 0க்கு முன்னாடி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே நம்மளுக்கு வந்து 0 தான். ஸோ 0 இன்க்ளூட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ -∞. 0 இன்க்ளூட் பண்ணாமல் அடுத்த நம்பரில் -2. ஸோ இந்த ரெண்டில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா -∞, -2. இது வந்து லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் வேல்யூ, விச் இஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா மிடில் எலிமெண்ட்டே 0 தான், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் மிடில் எலிமெண்ட்டே. ஸோ அதனால் அதுக்கு அந்த சைடு எதுவுமே இல்லை. ஸோ -∞ லெஃப்ட் மேக்ஸிமம் சம், ரைட் மேக்ஸிமம் சம்மில் வந்து -2 தான் வந்து ஒரே எலிமெண்ட். ஏன்னா 2 எலிமெண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம எடுத்த டோட்டல் வேல்யூஸே பார்த்தீங்கன்னா 0 to -1 தான், 0 to 1 தான். 0 to 1ல் ரைட் சைடில் மேக்ஸிமம் வேல்யூ -2 தான். ஸோ இந்த -2 கிடச்சிருச்சு. இப்போ மிடில் எலிமெண்ட்டு இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். ஸோ மிடில் எலிமெண்ட் நம்மளுக்கு என்னது, 0th இண்டெக்ஸில் இருக்கிறது தான் மிடில் எலிமெண்ட், விச் இஸ் 1 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல மிடில் எலிமெண்ட். இது வந்து எஜுகேஷனில் இப்படி தான் வரும். ஸோ அந்த 1 இன்க்ளூட் பண்ணி எது மிடில் எலிமெண்ட்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான அல்காரிதம். ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் வரும். இந்த கேஸ்க்கு நம்ம என்ன கோட் பார்த்துருந்தோம், கோட் பார்த்தீங்கன்னா இதில் எகைன் இது போய் இப்போ இந்த ரெண்டுமே முடிஞ்சிச்சு, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மேக்ஸ் கிராசிங் சம் அந்த இண்டெக்ஸும் இன்க்ளூட் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ மேக்ஸ் கிராசிங் சம்ல என்ன பண்ணுறோம், இனிஷியலாக சம் = 0 அசியூம் பண்ணிட்டு லெஃப்ட் சம் வந்து -∞ வச்சுட்டு மிடில் எலிமெண்ட்ல இருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு போயிட்டே வரும், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக போகிறோம். மிடில் எலிமெண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிறோம். அதில் சம்னு வச்சுக்கிறோம். அந்த சம்மில் ஏதோ ஒரு சம் வந்து லெஃப்ட் சம்மோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து லெஃப்ட் சம்மில் அசைன் பண்ணிடும். இல்லைன்னா அந்த சம்மை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம், அந்த எல்லா எலிமெண்ட்டும் முடிகிற வரைக்கும். இதே மாதிரி ரைட் சைடில் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட் நம்ம பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ இந்த எலிமெண்ட் வருது. இந்த எலிமெண்ட் உள்ள வரும்போது நம்மளுக்கு என்ன அசைன் பண்ணிடுறோம், L = 0, மிடில் எலிமெண்ட் = 0, H = 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுக்கு பார்ப்போம். லெஃப்ட் சைடில் சம் = 0ன்னு இனிஷியலாக அசைன் பண்ணியிருப்போம். இனிஷியலாக அசைன் பண்ணிட்டு மேக்ஸிமம் லெஃப்ட் சம் = -∞ அசைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுக்கு அரே ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. I = M இருந்து I வந்து <= L இருக்கணும். I வந்து மைனஸ் பண்ணிப்போம், ஏன்னா மிடில் இருந்து வராது. ஸோ லெஸ்தனாக இருக்கணும். ஸோ I வந்து என்னது, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக I = 0 இந்த கேஸில் வருது. I = 0 ஏன்னா வந்து M 0. இப்போ M 0ல M <= L, L வந்து எகைன் 0. ஸோ I வந்து 0 <= 0 கரெக்ட் தான். அடுத்து வரீங்க. இப்போ சம் வந்து sum = sum plus array of 0. அப்போ சம் வந்து ஆல்ரெடி 0 plus array of 0 1. ஸோ சம் வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம், ஸோ சம் வந்து இங்கே 1 ஆயிருக்கும். சம் = array of I செக் பண்ணுறோம். சம் > லெஃப்ட் சம்னா லெஃப்ட் சம்ல அசைன் பண்ணிடுறோம். இப்போ லெஃப்ட் சம் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, -∞ இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி லெஃப்ட் சம் வந்து -∞ greater than 1, சாரி 1 greater than -∞, லெஃப்ட் சம் வந்து 1 பண்ணிடுறோம். ஸோ லெஃப்ட் சம் வந்து நம்மளுக்கு இங்கே 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுலேயே வந்து ரைட் சம் நமக்கு ரைட் சைடு கால்குலேட் பண்ணலாம். இது லெஃப்ட் சைடு பார்த்தாச்சு, இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடுக்கு என்ன பண்ணோம், எகெயின் சம் = 0ன்னு ரீஇன்ஷியலைஸ் பண்ணிட்டு ரைட் சம் = -∞ அசைன் பண்ணிட்டு I = Mனே அசைன் பண்ணிட்டு I வந்து சாரி இங்கே வந்து greater than or equal to இருக்கணும், இங்கே வந்து less than or equal to H இருக்கணும். ஏன்னா மிடில் இருந்து ஹை வரைக்கும் போகணும். இங்கே வந்து I வந்து ப்ளஸ் போகணும், ஏன்னா மிடில் இருந்து ஹை போனால் ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ இப்போ I = எகெயின் 0ல தான் இருக்கு, ஏன்னா மிடில் எலிமெண்ட் 0. சம் = sum plus array of 0, sum plus array of 0 which is equal to 0 plus 1. Again sum = 1. Right sum வந்து 1 தான் இருக்கும். அடுத்து இப்போ H என்னது நம்மளுக்கு, இங்கே H வந்து 2, சாரி H வந்து 1. ஸோ அடுத்து இன்க்ரீஸ் பண்ணும்போது
இங்க அரே ஐட்ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா i ஈக்குவல் டு எகைன் இப்போ வந்து 1 ஆயிருக்கும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ வந்து சம் ஈக்குவல் டு சம் ஆல்ரெடி சம் என்னது 1 பிளஸ் அரே ஆஃப் 1. அரே ஆஃப் 1 என்னது -2. ஸோ இப்போ வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். அப்போ சம் இஃப் சம் கிரேட்டர் தென் ரைட் சம்மான்னு பார்ப்போம். சம் கிரேட்டர் தென் ரைட் சம்மான்னு பார்த்தா -1 கிரேட்டர் தென் ஆல்ரெடி இருக்க சம் வந்து 1. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ரைட் சம் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கோ அதே தான் ரைட் சம். ஸோ ரைட் சம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ஸோ லெஃப்ட் சம்மும் 1, ரைட் சம்மும் 1. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சம்மும் கிடைச்சிருச்சு, ரைட் சம்மும் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்றோம்? லெஃப்ட் சம் மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட் சம் பிளஸ் ரைட் சம் மைனஸ் அரே ஆஃப் எம். ஸோ லெஃப்ட் சம்மோட மேக்ஸும் ரைட் சம்மோட மேக்ஸும் வித்தவுட் அரே ஆஃப் எம்மோட கால்குலேட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சம் வந்து 1, ரைட் சம் வந்து 1 வித்தவுட் மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட் என்னது? லெஃப்ட் சம் ரைட் சம் ஈக்குவல் டு 1, லெஃப்ட் சம் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது லெஃப்ட் சம் பிளஸ் ரைட் சம் மைனஸ் மிடில் எலிமெண்ட் அரே ஆஃப் மிடில். அரே ஆஃப் மிடில் வந்து 0. அப்போ 1 பிளஸ் 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. 1 தான் நம்மளுக்கு மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணா கிடைக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. இது கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து லெஃப்ட் சம் பிளஸ் ரைட் சம் மைனஸ் 1 வந்து 1. அதே மாதிரி லெஃப்ட் சம்மும் 1, ரைட் சம்மும் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கிடைச்ச 3 வேல்யூ வந்து இதில் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ், இங்கே வந்து இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 3 வேல்யூமே 1. இதில் மேக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எகைன் 1 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா 1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்பரே இந்த 1, -2ல நம்மளுக்கு கிடைச்ச இந்த 3ல எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோ, இந்த 3ல எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோ, இந்த 3ல எந்த வேல்யூ நம்மளுக்கு மேக்ஸிமமா வருதோ அதுதான் அந்த சப்பரேயோட மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ -∞ கிரேட்டரா, -2 கிரேட்டரா, 1 கிரேட்டரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 தான் கிரேட்டர். ஸோ இந்த சப்பரேக்கு விச் இஸ் இந்த 0 to 1ல, இந்த 0 to 1ல சப்பரேல நம்மளுக்கு வந்து 1 தான் மேக்ஸிமம் எலிமெண்ட். ஏன்னா இந்த -2 கூட சேர்த்துனீங்கன்னா அது வந்து -1 ஆயிரும். ஸோ இந்த -2 கூட சேர்த்தாம இந்த சப்பரேல உங்களுக்கு இந்த 1 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சப்பரே வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணிடும். இது ரிட்டர்ன் பண்ணும்போது எங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐட்ரேட் பிரிக்கும் போது இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூன்னு கிடைச்சிருக்கும்? 1 அப்படிங்கிறத மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ எகைன் அடுத்து இந்த ஐட்ரேஷன் போகலாம். இந்த ஐட்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க? இதில் L equal to 3, H equal to 5 இது ரெண்டு கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. இதில் மிடில் இப்போ வந்து L equal to H கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ 3 + 5 8, 8/2 4. ஸோ 4 தான் மிடில் எலிமெண்ட். மிடில் ஈக்குவல் டு 4னு கிடைச்சிருச்சு. ஸோ எகைன் என்ன பிரிப்பீங்க? மேக்ஸிமம் ஆஃப் அரே கமா 3 லோ கமா m-1 which is 3 அரே ஆஃப் mid plus 1 which is 5 5 மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 3 4 5 3 எலிமெண்ட் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இப்போ செகண்ட் சப் அரே. இப்போ இதில் எகைன் நீங்கள் பிரிக்கிறீங்க. பிரிக்கும் போது இது வந்து L equal to mனு வந்திருக்கும். ஸோ L equal to mனா அந்த அரே ஆஃப் 3வே நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அரே ஆஃப் 3 ரிட்டர்ன் பண்ணும்போது சாரி இங்கே வந்து மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு L equal to 3, H equal to 5, 3 + 5 8. ஓகே 3 அரே ஆஃப் 3 வந்து நம்மளுக்கு இங்கே என்ன -1. ஸோ இங்கே டேரெக்டாக -1 ரிட்டர்ன் ஆயிரும். -1 ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி அரே ஆஃப் 5 என்னது? அரே ஆஃப் 5 வந்து -5. ஸோ இங்கே டேரெக்டாக -5 ரிட்டர்ன் ஆயிரும். -5 ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ வந்து L equal to 3, mid equal to 4, high equal to 5. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் சைடில் I equal to மிட்லேருந்து ஆரம்பிப்போம். I வந்து மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ I வந்து 4 ஆரம்பிக்குது. அப்போ சம் ஈக்குவல் டு 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். லெஃப்ட் சம் ஈக்குவல் டு -∞. I equal to 4னு வரும்போது sum equal to 0 plus array of 4. Array of 4 என்னது? நம்மளுக்கு 8. So sum equal to 8.
ஸோ சம் லெஃப்ட் சம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இப்போ 8க்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ i ஈக்குவல் டு 3 வந்து லோவர் எலிமெண்ட். ஸோ 3 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ இப்போ i ஈக்குவல் டு 3ன்னு போகிறப்போ சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி 8 இருக்கு, 8 பிளஸ் அரே ஆஃப் 3 வந்து -1. ஸோ இங்கே -1ன்னு வரும்போது சம் ஈக்குவல் டு 7 ஆயிரும். ஸோ லெஃப்ட் சம்மை வந்து அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் இந்த 8 தான் வந்து லெஃப்ட் சப்பரியில் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துக்கலாம். ரைட் சைடில் i ஈக்குவல் டு 4ன்னு ஆரம்பிக்கிறோம். சம் ஈக்குவல் டு 0, ரைட் சம் ஈக்குவல் டு -infinity, சம் ஈக்குவல் டு 0 பிளஸ் அரே ஆஃப் 4, அரே ஆஃப் 4 which is 8. ஸோ ரைட் சம் ஈக்குவல் டு 8ன்னு மாறிடும். அடுத்து i ஈக்குவல் டு 5 கடைசி எலிமெண்ட்டு, சம் ஈக்குவல் டு 8 பிளஸ் -5, அதாவது 3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அகைன் ரைட் சம் அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ ரைட் சம்மில் 8 தான் கிரேட்டரு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அரேல இந்த மிடில் எலிமெண்ட் இல்லாமல் விச் இஸ் இந்த மிடில் எலிமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு 8 தான் மேக்ஸிமம் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் அரே ப்ளஸ் லெஃப்ட் அரேவும் 8, ரைட் அரேவும் 8. ஸோ லெஃப்ட் அரே ப்ளஸ் ரைட் அரே மைனஸ் மிடில் எலிமெண்ட்டும் 8 தான். ஸோ 8 + 8 - 8 உங்களுக்கு 16 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம் ஈக்குவல் டு 16 மைனஸ் மிடில் எலிமெண்ட் 8 which is 8. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ரைட் சம் ப்ளஸ் லெஃப்ட் சம் 8 + 8 - 8 ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சம் 8, ரைட் சம் 8, இந்த மூணுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ஸோ உங்களுக்கு இந்த ரைட் சப்பரையில் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் சப்பரையில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 8. ஸோ அப்போ இந்த மூணுல எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ கமா இந்த வேல்யூ, மூணு வேல்யூவில் எந்த வேல்யூ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படிங்கிறத மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த 3 to 5ல நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 8. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 to 5 இந்த 3 நம்பரில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ தெரியணும்னா 8. ஸோ இதுதான் நம்மளுக்கு 8ஆக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ மிடில் எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ 0 to 1ல மேக்ஸிமம் எலிமெண்ட் பார்த்தோம், 3 to 5ல மேக்ஸிமம் எலிமெண்ட் பார்த்தோம். இது ரெண்டும் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ மிடில் எலிமெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணோம். இது நம்ம பண்ணது எல்லாமே மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணாமல் பண்ணியிருந்தோம். அதில் நம்மளுக்கு 2 சப்பரியில் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ப்ராப்பராக கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக மிட் எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும், விச் இஸ் நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் நம்ம போகிறோம். ஸோ இந்த ஐட்ரேஷனில் அகெயின் வந்து நம்மளுக்கு அந்த சம் பிரிக்கணும், லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிக்கணும். ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு இது லெஃப்ட்டு, L equal to 0, middle equal to 2, I equal to 5. ஸோ மிடில்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் I equal to Mலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 2, I equal to Mல sum equal to 0 ஆல்ரெடி, லெஃப்ட் sum equal to -infinity. ஸோ sum equal to 0 plus array of 2 which is 8. அப்போ sum equal to 8ன்னு கிடச்சிருக்கு. லெஃப்ட் sum equal to 8ன்னு அசைன் பண்ணிடுவோம். அடுத்து I equal to மைனஸ் பண்ணுறங்காட்டி I equal to 1. ஸோ I equal to 1ல வந்து again sum assign பண்ணுவோம். sum equal to 8 plus array of 1 வந்து -2 which is sum equal to 6ன்னு ஆயிரும். ஸோ லெஃப்ட் சம் அசைன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். I equal to 0, 0ல வந்து 1 இருக்கு. ஸோ sum equal to 6 plus 1 7 ஆயிரும். ஸோ இப்போவுமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்க லெஃப்ட் சம் 8 தான் கிரேட்டரு. ஸோ எதையுமே பண்ண மாட்டோம், 8 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ லெஃப்ட் சம் வந்து 8 அப்படின்னு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ரைட் சம் வர்றோம். ரைட் சம் வந்தீங்கன்னா ரைட் சைடில் அகெயின் எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். I equal to 2, H வந்து 5 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணும். ஸோ அப்போ சம் ஈக்குவல் டு 0, ரைட் சம் ஈக்குவல் டு -infinity, I equal to 2ங்கிறப்போ சம் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் அரே ஆஃப் 2 என்னது 8. ஸோ அப்போ சம் ஈக்குவல் டு 8ன்னு மாறிடும், ரைட் சம் ஈக்குவல் டு 8ன்னு மாறிடும். அடுத்து ஐட்ரேஷனில் I equal to 3. ஸோ அப்போ சம் ஈக்குவல் டு 8 plus array of 3 வந்து -1 இருக்கு. ஸோ 7. ஸோ ரைட் சம் அப்டேட் பண்ண மாட்டோம். அகெயின் I equal to 4, சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி 7 இருக்கு. அரே ஆஃப் 4ல வந்து 8 இருக்கு. ஸோ 7 plus 5 15. ஸோ ரைட் சம்மோட பெருசு, ரைட் சம் வந்து 15 அப்டேட் பண்ணிடுறோம். அகெயின் I equal to 5, 5ல வந்து சம் ஈக்குவல் டு 15 plus அதில் வந்து -5 இருக்கு. ஸோ 10 ஆயிரும். ஸோ ரைட் சம் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேக்ஸிமம் ரைட் சம் வந்து 18. ஸோ இங்கே மேக்ஸிமம் லெஃப்ட் சம் வந்து 8. ஸோ லெஃப்ட் சம் வந்து 8, இங்கே ரைட் சம் வந்து 15. ஸோ நம்ம 3 கால்குலேஷன் இருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரி இங்கே அகெயின் 3 கால்குலேஷன் இருக்கு. லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம் மைனஸ் அரே ஆஃப் எம்,
இல்லைன்னா லெஃப்ட் சம்ல ரைட் சம்ல மூணுல எது மேக்ஸிமம் அதான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் லெஃப்ட் சம் பிளஸ் ரைட் சம் 8 plus 15 சாரி லெஃப்ட் சம் லெஃப்ட் சம் பிளஸ் ரைட் சம் மைனஸ் அரே ஆஃப் மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட் என்னதுங்க, மிடில் வந்து ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு மிடில் எலிமெண்ட் 2. ஸோ மிடில் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15. அண்ட் ரைட் சம் இது வந்து ஃபர்ஸ்ட், ரைட் சம் வந்து லெஃப்ட் சம் வந்து 8, ரைட் சம் வந்து 15. இந்த மூணுல எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ 15 தான் மேக்ஸிமம். ஸோ 15 வந்து நம்ம இந்த மெயின் அரேக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 15 வந்திருக்கும். ஸோ இந்த 15 கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 0 to 1 விச் இஸ் மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் வந்து 1 தான் பெருசு. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் பார்க்கும்போது 1 தான் பெருசு, அதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கிடைச்சிருக்கு. இந்த மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணாமல் இதில் பார்க்கும்போது 8 தான் பெருசு. ஸோ உங்களுக்கு 8 ஆன்சர் ரிட்டனாக கிடைச்சிருக்கு. மிடில் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 15. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும், இந்த மூணுல மேக்ஸிமம் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம அல்காரிதம் படி கீழே ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், இங்கே கிடைச்சிருக்கும். இந்த மூணு வேல்யூமே ஃபைனலாக கிடைச்சிச்சு. இது வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு, ரைட் சப்பரேல 8ன்னு கிடைச்சிருக்கு, மேக்ஸ் காசிங் சம்ல 15 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மூணோட மேக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ மேத் டாட் மேக்ஸ் ஆஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மூணுல மேக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 15. ஸோ 15 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு அதே மாதிரி அல்காரிதம் படியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைச்சிருக்கு. மிடில் எலிமெண்ட் மேக்ஸ் கிராஸ் சம்ங்கிறது மிடில் எலிமெண்ட் இன்க்ளூடட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிடில் எலிமெண்டோட சேர்த்து பார்க்கும்போது 15 அப்படிங்கிறத மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதோட அல்காரிதம், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறது ஜஸ்ட் இங்கே எல்லாமே ஐட்ரேட் பண்ணுறீங்க, லீனியர் டைமில் ஐட்ரேட் பண்ணுறீங்க. ஐட்ரேட் பண்ணிட்டு n டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு இங்கே மேக்ஸிமம் கிராஸ் வரும்போது மட்டும் ஒரு 2 ஃபார் லூப் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டைம் ஃபார் லூப் கால்குலேட் பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுட்டா கூட 2 ஐட்ரேஷன் இருக்குங்காட்டி 2n அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இது நம்பர் ஆஃப் லைக் ரிகர்ஷன் ஃபங்க்ஷனுக்கு log n அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் n log n அச்சீவ் பண்ண முடியும், விச் இஸ் கிரேட்டர் தென் n ஸ்கொயர். ஐ மீன் எஃபிஷியன்சியில் கிரேட்டர் தென் n ஸ்கொயர். ஸோ இந்த log n அப்படிங்கிறது எஃபிஷியன்சியில் n ஸ்கொயரோட பெட்டர் அப்ரோச். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 100 ஐட்ரேஷன் எடுக்கலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60, 70 அந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இது வந்து எஃபிஷியன்சி கிரேட்டராக இருக்கும். டைம் எதுக்கு அதிகமாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் தான் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா 100 ஐட்ரேஷன்ஸ் இருக்குது, இதில் ஒரு 70-60 ஐட்ரேஷன்ஸ் இருக்கும்போது டைம் வந்து ஆப்வியஸாக n ஸ்கொயருக்கு தான் அதிகம். பட் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா n log n தான் அதிகம். ஸோ இதுதான் வந்து இன்னொரு டிவிடெண்ட் கான்கருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இதே ப்ராப்ளமை நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் இன்புட் எடுத்துகிட்டு இதே அல்காரிதம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் லைக் நீங்கள் எப்படி அசியூம் பண்ணு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு ரைட் சைடில் வர்றது தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் இருக்குது, இங்கே வந்து -15 இல்லாமல் ப்ளஸ் வந்து 15 இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் எது வரும், இதுதான் வரும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து -8 இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் இந்த சைடு எதுவுமே இருக்காது. இந்த 8 + 15 தான் உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ 23 அப்படிங்கிறதா வரும். ரைட் அரேல இருக்கவே இருக்காது, லெஃப்ட் அரேல இருக்கிறது மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் எடுத்து பாருங்க. இல்லைன்னா இங்கே வந்து 10, இங்கே வந்து ஒரு 19, ஒரு 11 இருக்கு, இங்கே வந்து இது எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுமே வச்சு டிஃப்ரெண்ட் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ்ல போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் கான்கர் ப்ராப்ளம்ல இந்த ப்ராப்ளம் எப்படி லைக் ஃபோக்கஸ் பண்றோம், லைக் எப்படி அதை வந்து அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க இன்னொரு நாளைக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த ப்ராப்ளமே இதுக்கு சிமிலராக தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம்க்கு 2 ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம், அதே மாதிரி இந்த ப்ராப்ளம். ஸோ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க, அதில் என்ன பண்ணுறோம், இதில் என்ன பண்ணுறோம், எப்படி டிவைட் பண்ணிட்டு கடைசியில் அப்ரோச் பண்ணுறோம், எப்படி மர்ஜ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த மர்ஜ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து ட்ரிக்கே இருக்குது. ஏன்னா டிவைட் பண்ணது நீங்கள் டிவைட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். இந்த மர்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து அது ரெண்டு அரேக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக பார்க்கும்போது 1க்கும் -2க்கும் பார்க்கும்போது நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க. இது ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், இதுலேயே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் தான் நீங்க வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஈஸியா நம்ம வந்து ஒரு அப்ரோச் கிடைக்கும். பட் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிவிடெண்ட் கான்கர்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சீங்கன்னா டிவிடெண்ட் கான்கர்னா நம்ம பிரிச்சுட்டே வரும். இது எப்படி மர்ஜ் பண்ணலாம், இந்த வகையில மர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் போது நீங்க டிவிடெண்ட் கான்கர்ல டக்குன்னு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n ஸ்கொயர். இப்போ நீங்க ஒரு 3 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, 2 பேர் n ஸ்கொயர்ல போட்டிருக்காங்க, நீங்க n log n போடுறீங்க, கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் வந்து n log n தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட நீங்க ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, 2 பேருமே அவுட்புட் கிடைக்குது, 2 பேருமே ரிசல்ட் வருது அப்படின்னா அவங்களோட நீங்க எஃபிஷியன்ட் சொல்யூஷனா இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமே நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் மற்றவங்க எப்படி பண்ணாங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணணும். எஃபிஷியன்சி வந்து நம்ம அது இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படிலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கோட் வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வந்து மற்ற கண்டஸ்டன்ட் விட நம்மளோட கோட் வந்து இன்னுமே தனியாக நிற்கும். நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து டிவிடெண்ட் கான்கருக்கு செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டிவிடெண்ட் கான்கரில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளமை டிவிடெண்ட் கான்கரில் போட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்கள் டிவிடெண்ட் கான்கர் ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் டிவிடெண்ட் கான்கரில் யோசிக்கிறதை விட ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்து இந்த ப்ராப்ளமை டிவிடெண்ட் கான்கரில் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் டிவிடெண்ட் கான்கர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அல்காரிதம் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.